வாங்கி சந்தோஷமா இல்லாம முகம் ரொம்ப வேதனையோடு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? மெடல் வாங்கிட்டு யாராவது அழுவாங்களா? பாருங்களேன், மெடல் வாங்கியிருக்கிறாங்க, மேடையில் நிக்கிறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க, அவங்க தேசத்தையே ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மெடல் வாங்கி கூட சந்தோஷம் இல்ல. யார பத்தி சொல்றேன் தெரியுங்களா? சில்வர் மெடல் வாங்கினவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றேன். கோல்டு மெடல் வாங்கினவங்களுக்கு அவங்க நம்பர் 1, அதனால அவங்களுக்கு சந்தோஷம். பிரான்ஸ் மெடல் வாங்கினவங்களுக்கு எப்பாடா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பிரான்ஸ் மெடலாவது கிடைச்சதே அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா சில்வர் மெடலுக்கு ஏன் தெரியுமா சோர்வு? இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் இருந்தா கோல்டு மெடல் தூக்கிருப்பேன், கோல்டு மெடல் மிஸ் ஆயிருச்சே. சில்வர் கிடைச்சதேன்னு சந்தோஷம் இல்ல, பிரான்ஸுக்கு போகாம 2வதா நிக்கிறேன்னு சந்தோஷம் இல்ல, சில்வர் கோல்ட மிஸ் பண்ணிருச்சேன்னு. இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் அப்படிதான். நமக்கு கிடைச்சத சந்தோஷமா பாக்குறது இல்ல, அடுத்த வீட்டை பாக்குறது, அப்புறம் உங்க வேலையில செய்யற அந்த பாக்குறது, அப்புறம் மீடியாவில காமிக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இது மாதிரி ஒரு அழகான பெண்ணு மனைவியா கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப்ல சந்தோஷம் இல்லைங்க. காரணம் அவங்களுக்கு செகண்ட் பெஸ்டா இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. காயின் ஆபேல்னு 2 பேர் இருந்தாங்க, சகோதரர்கள். ஆதாம் முதல் பிறந்தவருடைய பிள்ளைகள். அதுல காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாரு. ஆபேல் தன்னுடைய ஆடுகள்ல இருந்து அவர் ரைஸ் பண்ண ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இளையவனாகிய ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆகவே காயினுக்கு கோபம் வந்துருச்சு, எரிச்சல், பொறாமை. அதனால தன்னுடைய தம்பிய கொலை செய்து விட்டார். பாருங்க, இன்னைக்கு அந்த போட்டி, பொறாமை, இன்னைக்கு நிறைய கொலைகள் எங்க நடக்கிறது? ரியல் எஸ்டேட் துறையில, பொலிட்டிக்ஸ்ல, சினிமாவுல மந்திரம் பண்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கு விரோதமா பயங்கரமா மந்திரம் பண்றாங்க. இதுக்கு காரணமே என்ன தெரியுமா? பொறாம, போட்டி தான். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க செகண்ட் பெஸ்டா இருந்திருக்கலாம், லாஸ்டா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமா உங்களை நம்பர் 1 மாத்துவார். அதுக்கு தேவை பொறுமை தான். 50வது முறை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த 49 முறை நீங்க ஃபெயில் ஆவீங்கன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஃபெயில் ஆகணும்ன்றது ஆசையா இருக்குமா இல்லையா? 50வது முறை நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுக்கு நிச்சயமா பெரிய வெற்றியை தரும்னா, அந்த விஷன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 49 முறையும் சீக்கிரமா ஃபெயில் ஆகிறதுக்கு சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல, இப்ப ஃபெயில் ஆனா என்னங்க, 50வது முறை தான் எனக்கு தான் ஜெயிக்க போறேன், எனக்கு அந்த 50 கோடி அந்த 50வது முறை நான் செய்யும் போது வரப்போகுது, பேட்டன் கிடைக்க போகுது, என் பிசினஸ் பயங்கரமா பெருசாக போகுது, பெரிய வெளியில பரவாயில்ல, சீக்கிரமா ஃபெயில் ஆகுறேன், ஏன் 50 தொடணும். இப்படிதானே உங்க மனப்பான்மை மாறும். அதே மாதிரிதாங்க கடவுள் இன்னைக்கு சில காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில முயற்சிகளை எல்லாம் அவர் வேணும்ட்டே செய்யல. உங்களுடைய லைஃப்ல ஒரு படிப்புன தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிதான் சொன்னார். நான் 1000 டைம்ஸ்க்கு அப்புறமா ஜெயிச்சேன்னா 999 டைம்ஸ் நான் ஃபெயில் ஆயிருக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:13 இப்படியாக சொல்கிறது, சகோதரரே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, அதை சின்னதா ஒரு ஷாப் போட்டு ஏதோ சேல் பண்ணலாம்னு பிளான் போட்டீங்களே, ஏன் அதை விடுறீங்க? விட்டுறாதீங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பிளெஸிங்கை கொடுப்பாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றார், முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் உனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நன்மை செய்வது சோர்ந்து போ. ஹேவ் a good day. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென்.